பேங்க்ல போய் லோன் எடுக்கணும்னு சொன்னா எங்களை அவங்க பெருசாவே என்றது இல்ல. எங்களோட சர்டிபிகேட்டை பார்த்தாவே தூக்கி வச்சிடுறது. அப்ப லோன் கொடுக்கறதே கட்டாது. நாங்க போய்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு 2 போட்டையும் பிடிச்சி, வீட்டுல இருக்கிற தம்பிமாரை பிடிச்சி, அக்கா மாப்பிள்ளைய பிடிச்சி, எல்லாரையும் பிடிச்சி வச்சா அடுத்த நிலைமைக்கான குழைப்புக்கே ஒண்ணு இல்லை, அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கிற தருணத்துல நாங்க அது ஒண்ணுமே எங்களால பண்ண முடியாதுயா. நீங்க முதல்ல எங்களுக்கு நீங்க இந்த போட்டையும் எங்க பிடிவிட்ட மீனவர்களையும் நீங்க சேர்க்கணும். அதே மாதிரி எங்க சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனை எங்க சமூக பிரச்சனையே எங்களுக்கு வந்தது அவங்களுக்கு வந்தது நாங்க பார்க்கவே மாட்டோம். எங்க சமூகம்னா நாங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான். நீங்க எல்லாரும் நீங்க இந்த ஒரு உதவியை நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களோட மக்கள் எல்லாரும் உங்களுக்கு என்னைக்கு நன்றி கடன் பட்டவர்களா இருப்போம். நீங்க எங்களுக்கு இந்த ஒரு உதவியை செஞ்சு ஒரு மகன் 5 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. என் பிள்ளைக்கு காலை வேற ஆக்சிடென்ட் ஆகி 4 ஆபரேஷன் பண்ணி இருக்காங்க, கொண்டு போட்டிருக்காங்க. என்னதுமே என் பிள்ளைக்கு தெரியல ஒண்ணுமே. அவனுக்கு 3 பிள்ளைங்க. பையன் என் மகன் டிரைவரா போயிருக்கான். அந்த இவங்களுக்கு 5 பெண் ஒரு பையன் தான் தெரியல இருக்கான். அவனுக்கு 3 பையன், அவனுக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. அவனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கூட நாங்க பதில் சொல்ல முடியலைங்க. அந்த அப்பா கேக்குதுங்க, அந்த பிள்ளைங்க நாங்க என்ன செய்வோம்? என் பிள்ளைங்க எப்படியாவது விடுதலை பண்ணி கொடுத்துருங்க. நாளைக்கு தீர்ப்பு வருது, நாளைக்கு வாய்தாயா, நாளைக்கு என் மகனுக்கு வாய்தாயா. அவங்க காலப்பட்டு என் பிள்ளைய விடுதலை பண்ணிருக்கையா, என் பிள்ளைய விடுதலை பண்ணிருங்கய்யா. அங்க எம்பசி மூலியமா 27ஆம் தேதி வாய்தா இருக்கு, 28ஆம் தேதி வாய்தா இருக்கு. நாளைக்கு வந்து வாய்தா, நாளைக்கு என் மகனுக்கு எங்களுக்கு ஒரு நிதியும் இல்லையா, எனக்கு இல்லையா, என் மகன் ஒருத்தன் தானே. மறக்க முடியாத ஒரு அடிப்படையில எங்களுடைய வெளிப்பாடை நீங்க தேர்தல் களத்துல பாத்துக்கலாம். நன்றியோட நாங்க இருக்கோம். தொடர் நிகழ்ச்சியா இருக்கிறது யாரோ ஒப்பந்தம் போட்டா அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை 24 ஒப்பந்தம் இல்லை. இங்கே பேசியவர் சொன்னார், மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்கட்சி என்ற நிலையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டார். இந்த கச்சத்தீவு ராமநாத ராஜா சேதுபதி மன்னருடைய சொந்த சொத்து. ரெவன்யூ வருவாய் ஆவணங்களில் அவருடைய சொத்தாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த சொத்தை ராஜாவுடைய சொத்து ஏற்கனவே பல நிலை சொல்லிடும், யாருக்கும் எந்த கவர்மெண்ட்டும் கார பார்க்க முடியாது என்ற சட்டமும் இருக்கிறது. இவருடைய அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாமல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அந்த இடத்துல போல அம்மா வழக்கு போட்டிருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கும் நிலையில் வழக்கு போட்டார்கள். ஆளுங்கட்சி திரும்ப 2017 வந்தபோது உடனடியாக வருவாய்த்துறை, அரசினுடைய மாநிலத்துடைய வருவாய்த்துறையும் அதில் சேர்த்தார்கள். அம்மாவுடைய வழக்கோடு அரசனுடைய வருவாய்த்துறையும் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அரசு மாறி மாறி வரும்போது அதை அப்படி கடப்படப்பட்டாங்க. அந்த வழக்கையும் இன்றைக்கு எடுத்து திட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் இந்த தலைநகரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பற்றி பல சிலர்லாம் அவங்க சொல்லியிருக்கிறேன். அவங்க உங்களுக்கு தொடர் முயற்சியாக தினந்தோறும் நான் பேசினேன். ஜெய்சங்கர் உடனே பேசினேன், மறுபடியும் பேசிட்டேன். 43 வருடத்துக்கும் மேற்கொண்ட 5 பேர் தண்டனை கைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சரியாக சிறந்தான வழக்கறிஞர்களை ஈடுபட சொல்லி வைத்து வாதாடி அவர்களையும் விடுதலை முயற்சி எடுக்கப்படுகிறது. எல்லாம் ஒரு நிகழ்ச்சி இவங்களை கான்டாக்ட் பண்ணி நான் சொல்லிட்டு உங்கள் மூலயமா நாங்கள் சொல்லுவாங்க. பேசினா வந்தால் பாக்கி அந்த முயற்சி எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கவனத்துக்கு வராத அவருடைய நடவடிக்கைகள் எடுக்க இதே எங்கள் காய்கறி அளவுக்கு இருக்கிறது. அந்த தைரியமாக இருக்கு. சரியான பாதைக்கு வந்திருக்கோம். பிரச்சனை தீர்க்கிற பாதை நாளைக்கு